அண்மைச் செய்தி. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமீனா பேகத்திடம் காலை முதல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். ரூபாய் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை கடத்தல் வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கை டெல்லி மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி கைது செய்தார்கள். பிறகு டெல்லி திகார் சிறையில் அழைக்கப்பட்டார். அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சென்னை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கை கடந்த 28ஆம் தேதி கைது செய்தார்கள். இந்த கைதை எதிர்த்து ஜாஃபர் சாதிக் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பாகவும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்குது. 3 நாட்கள் அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான அனுமதியை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இன்று ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமீனா பேகிடம் இன்று காலை முதலே நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இது ஒருபுறம் விசாரணையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஜாஃபர் சாதிக்கு தொடர்புடைய கூறப்படக்கூடிய 2 இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. ஒன்று ஆவடி இருக்கக்கூடிய ஜோசப் என்பவர் வீட்டிலும், மற்றொன்று அவருக்கு தொடர்புடைய திருவேற்காட்டில் உள்ள வீட்டிலும் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஒரே நேரத்தில் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமீனா பேகம் மற்றும் ஜாஃபர் சாதிக்கிடமும் விசாரணையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறார்கள். அதே போல அவர் தொடர்புடைய மற்ற 2 இடங்களிலும் இந்த சோதனைகளும் நடத்தப்பட்டு வருகிறது. ஜாஃபர் சாதிக்கு விவகாரத்தில் தேவையான ஆவணங்களை கைப்பற்றவும், இவர்கள் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணையை மேற்கொள்ளவும் இந்த சோதனைகளும் அமீனா மனைவியிடம் விசாரணை நடத்தப்படுவதாக அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது.